ஊட்டுவித்தால் உள்ளுகின்றேன், முன்பே என உறங்க வைத்தால் உறங்குகின்றேன். இத்தியானாவது என்னே எல்லாம் வல்ல சக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் திருவருளானபடி முடிவில்லாத தலைப்பாகிய குருவருளே திருவருள் என்னும் தலைப்பினை பற்றி பேச துவங்குகிற ஈசன் இடியாப்பதிட்ட திருவருளால்
கண்டடித்தேன் சிற்றின்பத்தான். எல்லா பிறப்பும் அழிக்கும் எங்குருவே இல்லாது வாராயோ இப்பிறவி அடிக்கவே என்றாரு சடாமணி. பார்த்து பார்த்து பல பரிகட்டிக்கவே கர்மவினை சேர்த்து சேர்த்து பிறகு பல பெற்ற இவ்வாவியேனை போற்று போற்று இழுக்கும் ஆமைதனை குருவே தீர்த்து வைப்பாய் ஆசை இறவியை என்றுமே என்றாரு இடக்காட்டு. பொய்யெல்லாம் மெய்யென்று புரியாமல் வாழ்ந்து விட்டேன். மெய்ஞான பங்காழ்வார் யோகத்துணரே மெய்ஞான தம்பிரான் தன்னுரு பெற்று என்றும் பொய்யான என்னையும் ஒரு தருவாயே என்றார் கரபாத்திர. தத்துவ தெய்வம் அம்மா சதா சிவமானதம்மா மட்டுமுள்ள தெய்வம் எல்லாம் மாயை வடிவே என்றார்கள். தத்துவ தெய்வம் அம்மா சதா சிவமானதம்மா மட்டுமுள்ள தெய்வம் எல்லாம் மாயை வடிவே என்றார்கள். தத்துவத்தை உத்தவமாய் உயிர்த்து உருவகித்து தத்துவத்தை காதலித்து உயர்கின்ற எண்ணத்தை கொண்டவன் ஈசன் ஒருவன் தான். ஆகவேதான் எப்போது நீங்க காப்பட்ட ஒரு மனத்தை கண்டவனாலும் சரி, சிறப்பட்டவனாக கண்டாலும் சரி, குறியிட்டு வட்டமிட்ட வந்தவர்கள் எப்போது எவ்வளவாய் எத்தனை செல்வார் அப்போது அவ்வளவாய் ஆகும் இறைவன் என்றார்கள். எந்த கோலத்தில எந்த பூர்வமாக எந்த இடத்துல எந்த ஜாதித்திருந்தாலும் அனைத்தும் சிவத்தையே ஆகும். அதைத்தான் தத்துவ தெய்வமா மற்றவருடைய தெய்வம் எல்லாம் மாயை வழியிலே என்றார்கள். வாழ்க்கையில் மாயை செய்யும் முதல் விளையாட்டு என்னன்னு போதர் கேட்கிறார். ஏன்னா எவ்வளோ நாடி கிரந்தங்கள் இருக்கு, இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் முறையா படிக்கணும். குரு நாள் சொல்றாங்க. எப்பவுமே தொட்டு காட்டாத வீட்டை சுற்று போட்டாலும் வராது. எப்பவுமே குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை. காண வழியாக காத்திருந்த வாழ துணிகள் எல்லாம் மோன சிரமத்தில் இருந்தாலும் யோகத்தில் தாங்கின்றி எழுந்திருந்தாலும் ஆதம் இதையே அனைத்தும் வீண் என்றார். அதற்கு அதுபோல குரு சிஷ்ய சம்பாஷணம் தான் மகா முக்கியமானது. குரு சிஷ்யர்களா இருந்து போயாதான் குரு இருக்கிறார். கட்டிங் சொல்லித்தான கட்டியங்கள் செஞ்ச குரு இருக்கான். பாராவிங்கள் செஞ்ச குரு இருக்கிறான். குருவேற்கார் செஞ்ச குரு இருக்கான். சிப்பாய்கள் குரு இருக்கிறான். நாங்கள் அதிர்ச்சிய சொல்றார். கவியில கருத்துடன் மக்கள் பெருமைத்தான் உருவகித்தது. அண்ணனும் சேர்த்து அடிக்கும் சீடர்களுக்கு குரு இருப்பாரு. அத்தனை காலகட்டத்தில் இருந்தாலும் தத்துவமாய் கட்டுகவனா ஒன்று சுற்றுவதற்கு அதற்கும் குரு ஒன்றுவாரு. தத்துவமாய் இவரெல்லாம் சொல்லித் தரும் வாழ நிச்சயமாய் போகும்போது கூட வராதுவார்கள். ஆகவேதான் குருவோடு இருக்கின்ற வாழ்க்கையில எல்லாத்துக்கும் எல்லாரும் எல்லாருடைய குரு இருக்கிறார். ஆனா நல்ல குரு கிடைப்பது மிக அரிசி. ஏன்னா கலியுகத்துல குரு நம்ம தேடிட்டு போக வேண்டாம், குருவே நம்ம தேடிட்டு வராது. அந்த காலத்துல தான் குருவை தேடிங்க சீடர்கள் எல்லாம் போனா. ஆனா இந்த காலத்துல சீடர்களை தேடி குருவே வரான். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு வழிபட்டு ஆத்மா வேற. ஏன்னா குருவே ஆட்சிதான் வருது பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வரமாட்டேன்னு சொல்லதான் நினைச்சிருக்கான். இதை நான் சொல்லி அதிர்ச்சி சொல்றேன். கல்வியில கருத்துடன் குரு வாழ்ந்தவர தானாய் தேடி சீடர்களை அழைத்து ஏற்கின்றது. காரணம் முக்குவரை விட்டுவது அறிந்து மோனிகளை அறிந்து மறந்து விடாது. சத்தியமாய் சொல்கின்ற சாஸ்வதமாய் காதலை கேட்டு பாருங்கள் என்ற அறிக்கை. அதுபோல ஒரு அற்புதமான குரு கிடைக்கிறது மகா விசேஷம். வாழ்க்கையில் மாயை செய்யும் விளையாடுகள் தான் குருவைத்தான் இருப்பது. ஆகவே மாயை செய்யும் முதல் விளையாட்டு என்னன்னு பெரியவர் கேட்கிறார். சோதர அதிர்ச்சியை கேட்கிறார். இது சித்தர் தொகுப்பு என்று நாடு கிரந்தத்தில் இதை பற்றி உருவாகிறார். ஏராளமான பாடங்களை தெரியும். அத்தனையும் கண்காட்சியாகி வச்சிருக்கா, சில பேர் தேவநாகரி எழுதி வச்சிருக்கா, சில பேர் காணப்புள்ளது ஒரு ரகசிய மொழி எழுதி வச்சிருக்கிறார். அந்த மாதிரி மொழிகள் எழுதி வச்சா எல்லாரும் படிக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா உடனே குரு சீட்டாக போடுவோம். ஒரு தெரிவித்து வச்சுருவோம். அந்த காலத்திலாம் உபதேசம் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருஷமா குரு பின்னால சேவை செய்து சுத்தி சுத்தி கடைசியில குரு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அப்போ அந்த வார்த்தை வந்து எளிமையான வார்த்தையா இருக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்றா, எல்லாம் புத்தகத்துல போட்டுறா. எல்லா வித மந்திரங்களும் பிரத்யங்காரா மந்திரத்திலிருந்து
மகா சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எல்லாம் ஈஸியா பிரிண்ட் கொடுத்துறான். இவன் அதை பார்த்துட்டு அதே தெரிஞ்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை பெற வேண்டும் என்றால் வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் மிக கஷ்டப்பட்டு. ஆனா எளிய எல்லாத்தையும் பெற்றுட்டோம்னா அதனுடைய உண்மையான அழகு தெரியாமல் போய்விடுது. ஆகவேதான் குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை என்றார். அந்த மந்திரங்களை நீங்க கல்பனை படித்தாலும் சித்தியாக எழுதான இத்தனை மூணு திருப்தி, இத்தனை கற்பனம், இத்தனை மூணு சித்தி நிச்சயமா என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஏனென்றால் கல்வியில இத்தனை எழுதுவாங்க அடுத்து எழுதிக்கிறாரு. தாரமொழிகளை தான் சேர்ந்தெடுத்தாலும் மாணவர்கள் அனைத்து ரகசியங்களும் அச்சில தத்துவம் எடுத்து எழுதுவாரால் உபயோகித்து அத்தனை பேருக்கு அறிவுறுத்திடுவான் சித்தி செய்தவர்கள் காட்டுகிறார். நிச்சயமா முடியாது. புத்தகத்தை பற்றி நீங்க சித்தி செய்யவே முடியாது. அதுக்கு நிறைய எவ்வளவு தெரியும். அது மாத்திரம் இல்ல, ஒரு யோகத்துல கூட கொஞ்சம் பத்மாசனத்துல கொஞ்சம் ஆசனங்கள் தவறை திருப்பி போட்டுட்டோம்னா 3 சுற்று இல்லாம அப்படியே அதான் ரொம்ப பேர் பத்மாசனமே போடுறாங்க. பத்மாசனம் போட்டுட்டா எந்த நேரமும் உட்கார்ந்து இருந்தா. ஆனா இப்ப நேரம் சுகாசனம் போட்டு உட்கார்ந்து முடியல. அவ்வளவுதான் அழகு. காரணம் பத்மாசனம் புத்தகத்தை போட்டு போட்டுங்க போட்டு ஒரு 10 நிமிஷம் இங்க வைக்கல அங்க வைக்கிறான். ஆனா அவருக்கு யோகிகள் உட்கார்ந்து பத்மாசனம் போட்டு அது காரணம் என்ன குரு கற்றுக்காங்க. பத்மாசனம் போடுறதுக்கே தேவை. அதுக்கப்புறம் இந்த நேரம் மத்தாசனம் சொல்ல வேண்டாம். அது போல எந்த வாழ்க்கையில் மாயை செய்யும் முதல் விளையாட்டு எல்லாரும் தெரிஞ்சுதான் என்ன புரியாது சொல்லப்படும். ஆகவே அனைவரும் அடிப்பது என்று பெரியவர்கள் சொல்லவில்லை. எல்லாரும் எல்லாருடைய ஆசையை கொண்டிருக்கலாம். ஆனால் பேராசை கூடாது, நப்பாசை கூடாது, துராசை கூடாது என்றுதான் சொன்னதை வழி ஆசையே சொன்னது கிடையாது. என்ன நினைக்கிறீங்க? ஆசையை வைத்தாலும் சாமியாராக முடியும், சன்னியாசி ஆக முடியும். சன்னியாசி சாமியார் ஆசனது. ஆகவே பேராசை கூடாது என்பதுதான் பெரியவர்கள் கூறினார். பேராசை கடலை விட பெரியது. துராசையோ வென்று அடைந்தார். நப்பாசையோ வயதாகி போனாலும் நம்மை விட்டு விடுவதில்லை. இதைத்தான் நரையும் திரையும் நடுங்கும் கையும் குறைந்த கண்ணும் பொக்கை வாயும் பூமும் கோமும் கொண்டே ஆனால் ஆசை கடலில் கொண்டு ஆசை கடலோடு கொடுக்கிறான். ஆனால் ஆசையெல்லாம் ஒரு வீட்டில் இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஆசை இருந்துதான் போகும். எல்லாரும் ஆசையை விட்டு உடனே மகாநாயுடு நினைக்காது நிச்சயம் ஆக முடியாது. ஆகவே வாழ்க்கையில் பேராசை, துராசை, நப்பாசை இந்த 3 அடங்கிவிட்டால் அதைத்தான் வாழ்க்கையில் அற்புதம் என்றார்கள் சொல்லுவார்கள். நமக்கு பேராசை வந்துவிட்டது எப்படி கன்ஃபியூஷன் வரும்? அவங்க தெரிஞ்சுங்க. யாரை கேட்டாலும் எதை கேட்டாலும் அவனுக்கு பேராசையே கிடையாது. இந்த ஆர்டினரி ஆசனம் சொன்னாங்க. பேராசை வந்து எப்படி தெரிஞ்சுடுவோம்? எப்பொழுது ஒன்றை பார்த்தவுடன் அடுத்து ஆசை வருகிறது, அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் பேராசை வந்துவிட்டது. இதான் அவசியம். தன்னில ஆசை ஒன்றே ஒன்று என்று சொல்லுவான். அக்காரியம் முடித்து விட்டால் அடுத்து வந்து ஒன்றே ஒன்று திரும்பவும் கேட்பாங்க. ஒன்னே ஒன்று ஆசை முடித்து திரும்ப வந்து ஒன்று சேர்த்து ஆகிய பேரா தெரிஞ்சு வரணுனாக்கா அடுத்தடுத்து ஆசை முடிச்சு குழந்தை வந்தா நிச்சயமா பேரத்தை முடிச்சு நீங்களே தெரிஞ்சு சொல்லுவோம். வேற யாருக்கும் சொன்னாக்கா வழியே மக்களப்பா சொல்லுங்க ஆசை இல்லை. நம்ம பேரத்தை முடிச்சு சொல்ல முடியாது. நீங்களே கண்டுபிடிச்சு வந்துடுவோம். அடுத்து எந்த சிறுவர்களால் எப்பொழுதும் துராசை வந்துவிட்டது என்று தெரிந்து கொள்ளலாம். என்னைக்கு நமக்கு கட்டாயமா வந்துள்ளலாம். பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்போது தெரிந்து கொள்ளலாம் துராசை வந்துவிட்டது. ஒருத்தர் நீதிங்கிற பணி தீட்டாதான் முடியும். எண்ணம் எழுதி அந்த காலம் எழுதுற வரைக்கும் அது துராசையில தான் வந்தது. எப்பொழுது நப்பாசை வந்துவிட்டது என்பதை தெரிந்து கொள்ளலாம். எல்லா வசதிகள் இருந்தாலும் பிற பொருளை பார்த்து அதைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது நப்பாம். நம்மகிட்ட என்ன இருக்கிறாலும் இன்னொரு பொருளை அனுபவிச்சு பார்க்கணும். அதே மாதம் வச்சிருக்காங்க, அதே மாதம் வச்சிருக்கோம்.
மண்ணில போய் அனுபவம் இதெல்லாம் மாட்டான். இந்த ஆசையெல்லாம் ஒன்று சொன்னான். ஆகவே வாழ்க்கையில் அற்புதங்கள் என்றால் என்ன? உடல் வளர்ச்சிக்கு முக்கியம் தருபவன் மனிதன். அதுக்குதான் பல எக்ஸசைஸ்லாம் செய்யறாங்க. நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா அந்த எக்ஸசைஸ்ல கொஞ்சம் முறை தகவல் செய்யணும்னா கைகால் முடிச்சு. உடல் வளர்ச்சிக்கு முக்கியம் தருவன் தான் மனிதனும். ஆனால் உடல் வளர்ச்சியோடு அறிவு வளர்ச்சியை தருவன் தான் குரு. ஆகவே வாழ்க்கையில் அற்புதம் பல உண்டு. அவர் சூழ்ச்சிலப்பா என்ன மக்களால் நம்ம வளர்ந்துருக்கோம். சாப்பிட்றதுக்கோ இருக்கிறதுக்கோ தூங்குறதுக்கோ இளமையை கழிச்சுக்கோ வச்சுக்கல. ஏன்னா இளமை பணம் திரும்பி வராது. அதனால்தான் இளமையை கல்வின்னு சொன்னான். ஆனால் எல்லாரும் நல்ல உறுதி பொறுத்து அதிகம். ஆகவே பூமியில் தான் லோகத்தை பூமியில் சிறந்த ஆண் யார்? நீங்க தெரிகிற ஆண்களா சிறந்த ஆண்களா இல்லையா? அவனாலே பேச அதுக்குதான் குரு ஏற்பாடு பண்ணிட்டார். தனிப்பொரு காலங்களை எடுக்க கொடுத்து விட்டேன் ஐயனே முழுவதும். பூமியில் சிறந்த ஆண் யார் என்று அதிர்ஷ்டம் கொண்டவர் உடலாய் ஏழ்மையாய் உழைந்து தம் வாதித்து ஓர்குடம் முழுக்காது செய்யவும் சிறந்த ஆண்மகன் தான் இல்லை என்றார். கஷ்டப்பட்டு 2000 ஏறிய அது ஒரு குடமுழுக்காது ஒரு செய்திருக்கணும். ஆயிரத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு குடமுறை தான் செய்திருக்கணும். அப்பதான் அவன் ஆணையம் சொல்ல முடியாத நகரகாரியமாக அவ்வளவு கோயிலெல்லாம் கட்ட முடியுமா? நிச்சயமா மனுஷன் எதையும் செய்ய முடியும். பிறக்கும் போதே யாரும் கோயில் கட்டணும் சொல்லிட்டு போகல. ஆனால் அவங்களுக்கு ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்மகன் என்றால் ஒரு குடும்பத்தான் செய்திருக்கணும். அதுக்கு கோபம் கேட்கிறேன். பூமியிலே சிறந்த தேவையா கடவுள் உண்டா? உண்டு. கடவுள் உண்டு. பாரதம் செய்த சொல்ல ஆனால் எடுத்த கடவுளை காட்ட முடியும். லைட்டு போட்டா தண்ணி இருக்க முடியும். அப்போ அறிஞரின் முறையாக வந்த திரட்டி ஒன்று மாறும் அத்தரும் தாங்கள் அந்த கோரிக்கையை பிரகாச வந்தைகளை சிறந்தெடுத்து வைத்தவர்களோ அவன் ஒரு ரோம ஒரு இருந்தார்கள். அப்படி ஒரு தண்ணி என்ன ஆகும்? ஆனால் பார்க்க முடியுமா? கேரண்டி பண்ணினாங்க டாக்டர். அதுபோல எல்லாம் ஒருவரால் தேவர்கள் என்பது உண்டு. தேவைகள் என்பது உண்டு. பெண்ணி சூரியங்கள் உண்மை. ஏழு ஏறிகள் இதை அரசியல் தத்துவ அரசியல் என்று பேரரசியல் சொல்கிறார். அதுல என்னென்ன செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். முறையா கொடுக்கிறார். அதுவும் பூமியில் சிறந்த தேவன் யார்? தன்னோடு அவசியம் தன்னோடு சிலரையாவது சேர்த்து கொண்டுழைத்து தம் வாழ்த்து 10 முடம் உழைத்து செய்திருந்தால் பூமியில் தேவன் மாதம் பாருங்க. 10 குடமுழுக்கால் செய்திருக்கணும். பல அதிகாரிகளோடு சென்று அதனால்தான் அதிகாரிகளோடு சென்று பூமிக்கு பல மச்சார்கள் தனித்தே செய்வது கிடையாது. தன்னுடன் பலரை சேர்த்து புண்ணியத்தை பெற வேண்டும் என்று அடுத்து கோலம் பேசுகிறார். நிலைகள் கடந்திருந்தாலும் பூமியில் இந்திரன் யார் இருக்கிறதா? பூமியை நிச்சயமா நிச்சயமா இருக்கிறார். பொண்ணும் பொருளும் கொடுத்து 100 குடம் முழுத்து செய்தவர் பூமி இந்திரன் அதற்கு பூமியிலே கிரகம் உண்டால் நிச்சயமா உண்டு. உங்களாலே கிரியேட் பண்ண முடியும், உங்களாலே காக்க முடியும், உங்களாலே அழிக்க முடியும். யோகத்தை இருந்தால் ஆகவே பூமியில் கிரகம் உண்டால் என்று போகிறது. 1000 குடமுழுத்து செய்தவன் பூமியில் கிரகம் பாருங்கள். குருவே சொன்னது பார்ப்பதன் மன்னரால் திருநாளே அன்னவும் பூமியில் உண்டாகுகிறது. 10,000 குடமுழுத்து செய்தவன் பூமியில் குருவா. இதற்கு மேல் பூமியில் பெற்றவரெல்லாம் ஈஸ்வரன் அறிவார்கள்.
சித்தர் தொகுப்பு என்ற நாடு கிரகத்துல இதை பற்றி விசேஷமா வரும். தான் மற்றும் குடமுழுக்கு ஒன்று செய்தவன் கரையிலால் திடமான முருகனான். வானத்தில் குடமுழுக்கு 10 செய்த கலைமுதல் தேவனான். பொங்கல் மீது குடமுழுக்கு 100 பொறுக்க செய்தவன் இந்திரனான். சூரியனில் 1000 குடமுழுக்கு செய்தவன் புதியிலே படைக்கும் கடவுளான். பசுப்பின் இடத்தின்படி 1000 பேர் சமைத்தவன் பார்ப்பதல் காணும் ராமனான். பார்ப்புகள் பலவகையார் பாடப்படையும் பட்டத்த பரசிவன் படைத்தெல்லாம் கோயிலில் இருக்கிற அடுத்தது நாடுகள். அப்ப தெரிஞ்சே நம்ம எல்லாம் எவ்வளவு தூரத்தில் அனுமதிகளா இருக்கிறோம், எவ்வளவு தூரத்தில் யார் யாரு எங்கெங்கோ தெரிஞ்சுக்கலாம், எங்கெங்கோ சாதிக்கலாம் நினைச்சுட்டு இருக்கணும். இதெல்லாம் சாதாரண இல்லை, இதெல்லாம் போதும். ஆகவே இந்த அற்புதங்கள் எல்லாம் யாரால் செய்ய முடியும்? குரு ஒருவரால் தான் செய்யும். ஆகவே அருளால் இருக்கின்ற தெய்வம், குருவால் வருகின்ற ரூபம் தான் குரு. இந்த குரு இங்கு வந்த காரணம் யாரு? அதான் தெரியும். இதுதான் சித்தர் தொகுப்பு. சித்தர் தொகுப்பு என்ற நூல் என்ன கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னால் பிறந்த சித்தர்களை பற்றி, இன்று வரை பிறந்த சித்தர்களை பற்றி, இது வரப்போகும் சித்தர்களை பற்றியும் விளக்கமா எழுதியிருக்கிறார். அதற்கு சித்தர் தொகுப்பு என்ற நாங்கள் எல்லாம் சுற்றி பற்றி அதுவே இப்பவே செய்கின்ற குரு இங்கு வந்த காரணம் யார்? இதைத்தான் தேவர் பேசுகிறார். ஆத்ம சக்திகளை கல்வியில் பெற்றிடவே அருட்களின் தேவிடம் திட்டம் யாதோ கூறுகிறது. பெருமாளுடைய திட்டம் யாரும் இங்கு பெற்றார். அதுக்கு அதற்கு நோய்கிறார். தாய்த்தன் அம்மைக்கு காட்சி கொடுக்க சந்தானம் வந்து திருவாராதனை என்றார். இந்த சந்தான பற்றி சொல்றாரு திட்டம் கொடுக்கிறார். தாய்த்தான் அம்மைக்கு காட்சி கொடுக்க சந்தானம் 33 கோடி பேர் சந்தானம் வந்து திருவாராதனை திருவாரூர் அச்சப்படுவாங்க. ஆகவே இந்த சந்தானம் 33 கோடி தேவர்களும் மூலங்களும் பெருமாளும் யோகிகளும் சிவனும் சிந்தனும் சித்தனும் பரம்பரைகளும் அனைவரும் தங்கி கொண்டிருக்கிறார்கள். திருவாரூர் காட்சி தாண்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்தை நிலைத்திருக்கிறார்கள். இந்த எவ்வளவு பொருள் இருக்கும் என்று யோசிக்கிறார். அதனால்தான் சந்தா ஒரு விசேஷமானது என்று சித்தர் தொகுத்து வைத்திருக்கிறார். இறைவன் இது தங்கியதால் அவ்வளவு சுவாமிகளும் இங்கே தங்கிவிட்டார். அதற்கு இதேதான் அதற்கு சந்தால் என்று சொல்வோம். சந்தாரம் விஸ்வான் காரில் போவாங்க. எத்தனையோ தன் காரிட்டாங்களே 22 பேர் இருந்துதான். ஆனால் சந்தால் என்று சொல்வோம். சந்தாரம் விஸ்வான் போவாங்க. இந்த பற்றி ஒரு அற்புதமான இடம் சந்தால் என்று போகும். இதை பற்றி சொல்லும் போது பிரபந்த ஐக்கிய நம்பீஸ்வரர் ஒவ்வொரு குருவை பற்றி அவர் அர்த்தம் வைத்திருக்கிறார். அங்கதான் குருவை இருக்கிறார்கள். பிரபந்த ஐக்கிய நம்பீஸ்வர கிரந்தம் என்பது சிவபெருமான் நம்பீஸ்வரருக்கு உபதேசித்தை அருணாச்சலம் வேறமா வரும். அந்த பிரபந்த ஐக்கிய நம்பீஸ்வர கிரந்தத்தை ஒரு முறை படித்தா போதும் முக்தி மார்க்கம் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆனா முக்கிய அளவில் அவ்வளவு கடினமா இருக்கு. அந்த பிரபல ஐக்கிய நம்பீஸ்வர கிரந்தத்துல இந்த வலியை அடக்கி வைத்து நான் மூன்றில் உண்மை அறிகிறார் என்று ஆட்சியில் வழங்கி தங்கியிருக்க வாசியில் காட்டி தங்காத மௌனத்து வானாக இருக்கு. இவரை பற்றி பிரபல ஐக்கிய நம்பீஸ்வர கிரந்தத்தை எப்படி வந்து மௌனகுரு கங்காவை வந்து அரங்கனாக வரிசையை பற்றி சேவமாக சொல்றார். இதையே அனைத்து வன்மையான கிரந்தம் என்று வேறியானவன் அப்புறம் உடனடிக்கிற கிரந்தம் ஆகி அந்த வன்மையான கிரந்தத்தில் வேறு அப்பந்தவர்களுக்கு சொல்கிறார்கள். தங்களால் தலைமையோட தங்களால் வந்து காட்சி இறக்கிறார்கள். எங்கெல்லாம் பேசினாலும் யோகனில் சந்தானம் பண்ணி வெற்றிடுவீங்க.
38,000 பேர் காண்பது. அது இந்த இடத்தை பற்றி மட்டும் அது பேசணும். அதுபோல தங்களை தரத்தை விட்டு போல எவ்வளவு கலந்து கீழே பண்ண முடியாது. எத்தனைதான் சொல்லுவாங்க, வாகனத்தில் சொல்ற போதையில் வாசிகளை ஒதுக்கமாக இடத்தை விட்டாக்கா வீட்டு சுத்தமாக இருக்காது. தேடி ஒரு முதல் போதையா ஓடுவார்காக அவருக்கு வீட்டு இருக்கிற வீட்டு ஒரு சாம்பிராணி போதையை பார்த்தா அதுக்கு வாடகை வந்து ஒப்பிடுவாய் நாடுகளை இடத்தில்லை விட்டுடுவாய் நன்றாக தீவி ஊதி விட்டு தட்டியவரை வைத்து வட்டிவிடா விட்டுவரை ஓடி ஊசி விட்டுப்பாரு. இந்த மாதிரி சரியா முடியும். அதுபோல எத்தனையோ நோய்களை இந்த தங்குமுறை தலைவிடுத்து இந்தியா என்டையர் கேலக்சி இந்தியன் கான்டினென்ட் என்டையர் வேர்ல்ட் தங்குமுறை தலைவிடுத்து ஓட தங்கால் வங்கியில் காப்பீடுகளில் இறக்கிறது. அப்படி அழைச்சிருந்தாருன்னா அழைச்சு பாருங்க. தங்கால் வங்கியில் காப்பீடுகளில் இறக்கிறது. தங்கால் வந்து பெற்றிருக்கிறீங்க. அந்த யோகநீதிகளும் வளர்ச்சி வைக்க அது குறிப்பினால நீங்க கேட்கணும். ஏன்னா அடியை வெளியே சொல்லிட்டு போய் நீங்க குருவை சும்மா ஒதுங்குறீங்க. நாங்களே அடிச்சு சொல்றாரு அந்த மாதிரி ஓடல் இருப்பது வீணல்லவா போக நம்ம தேர்தல்கள் அவர் நம்ம கேட்போமே இது வீணல்லவா இட்டவால் கொண்டாடி எட்டாவது வந்து விட்டதன பாடல் வாங்கும் போது எந்த மாட்டின் பால் இந்த குருவின் தலையில் விழ வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறது. அதனால்தான் ஏ மனமே அஞ்சாறு சும்மா இது எல்லா ஈசன்களையே நடத்துகிறார்கள். இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கலாம். நீங்களா வந்து உட்கார்ந்து உங்களுக்குள்ள இருக்கின்ற ஒவ்வொரு ஆதங்கங்கள் உங்களை அழைத்து அது போல ஒவ்வொரு ஆதங்கங்கள் அழைத்து வருவது போல் எத்தனையோ 10 மாடுகள் எம்பெருமான் சமாதி மீது தான் பால் விட்டு மகிழ வேண்டும் என்று எண்ணியிருக்கிறது. உங்களை எல்லாம் ஒரு கருவியாய் வைத்து அந்த 10 தெய்வங்கள் வடிவில் இருக்கின்ற மூதாதையர்கள் நீங்க நடத்துகிறார். அது போல குடம் ஒன்று தூக்கி குறித்தவன் ஊற்றிவிட்டால் குடும்பத்துள் வந்த சண்டை ஓடி போகுது பாருங்க. நல்ல சும்மா விளையாட்டு எல்லா நாளும் நினைச்சு பால்படம் கொண்டாட முடியாது. அதுக்கும் பிராப்தமும் வரும். அது போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு குடம் கொண்டாந்தா என்ன பண்ணுது, 100 குடம் கொண்டாந்தா என்ன பண்ணுது, 1000 குடம் கொண்டாந்தா என்ன பண்ணு பிரமாதமா எழுதி வச்சிருக்காரு. கலியிலே ஒன்று போய் 10 தூக்கி உணர்ந்தவன் ஜீவசமாதியில் விட்ட வாழ்வாரு. எட்டாமல் இருந்த காரியம் எல்லாம் 8 வீட்டுக்கு அருகில் நெருங்கிடும் பாரு. நான் கல்வி அந்த மாதிரி கொடுத்தது நீர் கொடுத்து தான் எடுத்து ஆடி வந்து சாய்த்த பாலெல்லாம் அப்பப்பா அற்புதங்கள் எண்ணில் அடங்காது போனாங்க. அதனால பால்படம் கொண்டாந்து அபிஷேகம் பண்ணா அதுக்கு பின்னால் 1000 அர்த்தங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. குரு தட்டி கேட்டு அதுபோல் தங்கால் எவ்வளவு சிறப்புடைய இடம் என்பதை வர்ண ஞான கிரந்தமோ பிரபந்த ஐக்கிய கிரந்தமோ இந்த மாதிரி 308 கிரந்தங்களுக்கு தங்கால பற்றி எழுதி அதே 308 கிரந்தம் பார்த்தோம்னா 30 நாள் பேர். அதனால்தான் 2 கிரந்தம் எடுத்துவாங்க. அது போல தேவதா சூட்சும கிரந்தம், ஸ்வாடா சூட்சும கிரந்தம், ஸ்வதா சூட்சும கிரந்தம், சூரிய நாடி கிரந்தம் இந்த மாதிரி பல்வேறு கிரந்தங்களில் மகான்களை பற்றி எழுதி வைத்திருக்கிறது. அதுபோல தங்கால் சிறப்புடைய இடம் என்று தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அனுபவித்து தெரிந்து கொள்ளும். வாழ்க்கையில் மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டியது பலவுள்ளன். அது என்ன வாழ்க்கைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் குருவை புரிஞ்சிக்க முடியும். உண்பது, உடுப்பது, உறங்குவது, திருமணம் செய்து கொள்வது நம் விருப்பப்பட்டபடி திருமணம், திரும்பவும்
இதை விடாம எடுத்துட்டா அடுத்தவங்களுக்கு நிச்சயமா மனித பிறவிதான் கிடைக்குமான்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமா மனித பிறகு சொல்ல முடியாது. ஏன்னா உங்க அம்மா அப்பாவோட நாயா நரியாவோட பிறந்திருக்காங்க. இந்த நான் சொல்ல அடுத்து எழுதி வச்சிருக்கிறார். அவரவர் இட்ட நிலையில் அடுத்து கிடைக்கும் பிறவி அப்பா மனித பிறவி என்று எண்ணி விடாது. என்னென்ன செய்தாய் அதற்கு ஏற்றபடி பிறவி பாரு என்ன. ஆகவே மனித பிறவி ரொம்ப கஷ்டப்பட்டு அடைஞ்ச பிறவி. இதை நம்ம பூரணமா குருவிடத்தை என்று சரண்டர் ஆகிறோமோ, என்று நம்முடைய பூரணமா சரணாகதி அடைகிறோமோ, அன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது வரைக்கும் நம்ம நிச்சயமா வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கையாவும் சுலபமான வாழ்க்கையா தான் நினைச்சுக்கிறோம். கடவுளர்களால் அடியே வெளியூர்களாம் செய்து பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை. நம்ம ஊர் விஷயங்களை சொன்னா நாய் மாதிரி ஓடியாந்துடலாம். இன்னைக்கு திருவண்ணாமலையே 100 பேர் ஆபம் வச்சிருக்கலாம் பிரெஞ்சுக்காரன். ஏன் தெரியல, அந்த ஊர்ல போய் பேசாம அந்த பிரெஞ்சு மகிமை தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம நாட்டு மகிமை. ஆனா நமக்கெல்லாம் என்ன சொல்ல சொன்னாதான் மதிப்பு. நம்ம சொன்னா எடுப்பாக, அவனுக்கு நம்ம சொன்னா எடுப்பாகுது. காரணம் விதி. அது காரணம் எங்க அனைத்தும் தெரிந்து விட்டோம் என்ற கேட்கணும். எனக்கு தெரியாது கிடையாது, உங்களுக்கு தெரியாது, கோடி கோடியா இருக்குது. ஆனா தெரிஞ்சுதான் நம்ம நினைச்சுக்கிறோம். அதுபோல வாழ்க்கையில் 3 விதங்கள் உண்டு. ஒன்று கல் வாழ்க்கை, 2 உடி வாழ்க்கை, 3வது சிலை வாழ்க்கை. கல் வாழ்க்கை என்பது குரு இல்லாத வாழ்க்கை. இதை கீழான வாழ்க்கை என்று சொல்லுகிறார். யார் எதை எடுத்து வைத்தாலும் இடம் மாறும். கல் யாரை உருட்டி விட்டாலும் ஓடும். அது ஏயா உருட்டு, ஏயா இடம் மாற்றம், காய் திறந்து கேட்காது. கேட்க ஆரம்பிச்சா நீங்க அதை விட்டு ஓடிடுற. அதனால்தான் வாழ்க்கையில நம்ம கல்லா வாழணும். காரணம் உணர்ச்சி இல்லாத வாழ்க்கை. ஆகவே நீங்கள் கல்லாக வாழ்ந்தால் கசிந்து உருகும் தன்மை இல்லாமல் போய்விடுவீர்கள். ஆகவே கல்லாக வாழக்கூடாது. அடுத்து குருவின் திருவருள் இருந்தால்தான் நல்லது எது தீயது எது என்று தெரிந்து கொள்ளும். இல்லையே உன் மனம் அல்லல் கொண்டு உருண்டு ஓடும். ஆகவே நீங்கள் கல்லாக வாழ்ந்தால் கசிந்து உருகும் தன்மை இல்லாமல் போய்விடும். அடுத்து ஒளி வாழ்க்கை. ஒளி வாழ்க்கை என்பது சத்சங்க தொடர்பு. சத்சங்க தொடர்புதான் நல்ல காரியங்கள் செய்ய முடியும். சிங்களா இருந்தா எல்லாத்தையும் செய்திட முடியும். குருஜி ஒருத்தராலேயே எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். அவரே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிட முடியும். ஆனா என்ன பிரயோஜனம்? பெற்ற இன்பம் பெருகை வையகம். அது போல நான் மாத்திரம் இன்பத்தை அனுபவிச்சிடலாமா? அவருக்கு யோகத்துல எல்லா வழியும் தெரியும். அவர் கபால வழிகள் மாற்றங்கள் என்னன்னு தெரியும். கபால குருவை பற்றி உங்களுக்கு இன்னும் பூர்ணமா தெரியாது. பின்னால சொல்லு. அடுத்து ஒளி வாழ்க்கை. அப்போதான் நீங்க இவ்வளவு நாளா குருஜியை எவ்வளவு புரிஞ்சிக்காம இருந்துச்சு யோசிப்பேன். வேற ஒண்ணு. ஏன்னா பல வருஷங்களா இருந்திருக்கலாம், ஆனா ரகசியம் தெரியாம வாழ்ந்துட்டீங்க. ஒளி வாழ்க்கை. ஒளி வாழ்க்கை என்பது சத்சங்க தொடர்பு. சத்சங்கமா நீங்க ஒன்னா சேர்ந்தாதான் உங்களை திருத்தி நல்வழிப்படுத்திக் கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கல்லான வாழ்க்கையை கூர்முனையால் தட்டி சீர் செய்து ஒருநிலைப்படுத்தலாம். ஆகவே நீங்கள் ஒளியாக வாழ்ந்தால் பல கற்களை உடைத்து சீர் செய்து உருவங்கள் சமைக்கலாம், பல நல்லவர்களை உருவாக்கலாம். ஆனால் தான் சில பேர் நம்ம எங்க குரு கொடுத்தாருந்த ஒர்க்க இன்வால்வ் பண்ணிக்காம செய்வோம். நாளைக்கு பிரச்சனை வந்துட போது யோசிப்போம். அதெல்லாம் இல்ல. நீங்க செய்யற அனைத்து காரியங்களும் குரு படுத்து உள்ள கதவு மூடி இருந்தாலும் என்ன செய்வீங்கன்னு தெரிஞ்சுப்பாரு. ஏன்னா இவரை பத்தி சித்தர் நாடி நகை சித்திர எழுதி வச்சிருக்கு. கொண்ட குருஜி மாமுனி என்பானுக்கு படுக்கை ரேகை பாதத்தில் படர்ந்திருக்கும் பாரு. அந்த ரேகை பூண்டவனு கண்டு தெரிந்தாலும் நீ செய்கின்ற தவறு கண்டு கொள்ளாமல் இருப்பான் கருகிலேன். அதனால அந்த ரேகைக்கு அவர்கிட்ட எத்தனை பேர் அறிக்கீங்களோ அதை பத்தி தெரியாது. அந்த ரேகை இருந்தா என்ன செய்யணும்னு அப்பா சொல்லி வச்சிருக்காங்க. அன்னவன் பாதம் இல்லத்தில் பட்டிடி ஆதி முதல் இருந்த வேதனைகள் ஓடிடுங்க. அதனால்தான் எல்லாரும் குறிச்சு எங்க வீட்டு வாங்க, எங்க வீட்டு வாங்க, எங்க வீட்டு வாங்க. அவளை இடத்துல வந்துட முடியாது. இது இருந்தாதான் வருவேன். அது போல நீங்கள் ஒளியாக வாழ்ந்தால் பல கற்களை உடைத்து சீர்திருத்தம் செய்து நல்லவர்களை உருவாக்கலாம். அடுத்த வாழ்க்கை சிலை வாழ்க்கை.
உத்தம சீடனாய் இருப்பது. உத்தம சீடனாய் இருந்தால் பலருக்கு குரு ஆணையால் பல உதவிகள் செய்து பலர் மனதில் நற்பண்பு நற்செய்கைகள் செய்து உருவாக்கி. ஆகவே நீங்கள் சிலையாக வாழ்ந்தால் கலை உள்ளவர்களையும் பக்தியின் முதற்படி இருப்பவர்களையும் வழிகாட்டி மன அமைதி செய்ய வழி. ஆகவே ஒவ்வொருவரும் கல்லாகவும் ஒளியாகவும் சிலையாகவும் வாழ முயற்சி செய்தால்தான் குருவை நெருங்குவதற்கு தகுதி பெறுகிறீர்கள். அதுபோல அண்ட சராசரத்திற்கு எல்லாம் தெய்வ சிலையாக வாழ்பவர் தங்கால் மௌன குரு ஒருவரே என்று எழுதினார். தானே அருவாய் தனியொலியாகி வானும் மண்ணும் வாழ்த்தொலி கூறி ஊனும் உயிரும் உள்ளதுமாகி தானாய் நின்றது தங்கால் மௌன குரு தானேன்னு முப்பை சித்திரம் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு சித்திரங்களும் இவ்வளவு அற்புதங்களை எழுதி வச்சிருக்கிறார். தானே அருளாய் தனி ஒளியாகி எதையாவது தூண்டி விட்டோ ஏற்றி விட்டோ இல்லை, தான் தோன்றி என்று எழுதி வச்சிருக்கிறார்கள். தானே அருளாய் தனி ஒளியாகி வானும் மண்ணும் வாழ்த்தொலி கூறி ஊனும் உயிரும் உள்ளதுவாகி தானாய் நின்றது தங்கால் மௌன குரு தானே என்றார். வானும் ஒளியும் கடந்த ஒளியாகி விண்ணும் மண்ணும் தனக்குள் அடக்கி வானம் கடந்து ஒருவன் நின்றால் என்றால் அவன் மௌன குரு தங்கால் ஒருவனே என்றாரே கிடக்காட்சி சித்தது. மேலே கடியும் திடமொன்று ஆகி வானும் மண்ணும் பிடித்தறிந்திருந்து தானாய் தெரிந்து வந்த மௌன குரு ஒருவன் உண்டது அவன் ஒருவன் தங்கால் மௌன குருவே என்றார் உடுக்கை சித்தது. சதுரகிரி மதுரை இதை பற்றி அதுக்கு எழுதி மௌன குரு தங்கால் மௌன குருவை பற்றி என்னென்ன பாடி அவரை மட்டும் பாடுற 1000 எழுதி ரகசிய நாடி. இந்த மாதிரி ஒவ்வொரு சக்தியை பெற்ற குருவை அந்த இடம் எங்க இருக்குதோ அந்த இடமே தவளையும் பாம்பும் தனித்து குடை பிடித்து தங்கால் இந்த இடத்தில் மௌனகுரு அமர்வானே எழுதியிருந்தார். அவ்வளவு ஒரு சிறப்பான இடம், பகைமையே காணாமல் ஒருமையும் இனிமையும் பூண்ட இடம். எத்தனையோ தேவர்களும் தெய்வங்களும் 100 அடி 150 அடி கடை வச்சு அதுல பாம்பும் தவளையும் தான் பாலபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க அடிக்கடிக்கு பல மகான்கள் சமாதி வச்சிருக்கிறாங்க. யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. காரணம் நம்மளுடைய பக்தி படிப்பு அவ்வளவுதான். இதற்கு காரணம் குரு மீது முழு நம்பிக்கை வந்தால்தான் புவியில் வாழ்ந்த நாளெல்லாம் உண்மையால் வாழ்க்கை நடக்கிறது காரணமாகும். எப்பொழுது குரு மீது உள்ள நம்பிக்கை நம்மிடம் நிலை பெறுகிறது கேட்கிறார். குருவே, எப்பொழுது குரு மீது உள்ள நம்பிக்கை நம்மிடம் நிலை பெறுகிறதா? இதுக்கு அகற்ற எப்பொழுது ஒருவன் தான் குருவை பூரணமாய் அறிந்து விட்டான் என்ற சுய தீர்ப்பை ஒழித்து குருவிடம் தன்னை அர்ப்பணம் செய்த பின்னரே குரு மீது உள்ள நம்பிக்கை நம்மிடம் பூரணமாய் நிலை பெறுகிறது. எனக்கு குருவை பற்றி பூர்ணமா தெரியும். காலையில இந்த வேலை செய்வார், 12 மணிக்கு இந்த வேலை செய்வார், இப்ப காட்டி கொடுப்பார், இப்ப இட்லி சாப்பிடுவார், இப்ப தோசை சாப்பிடுவார், இப்ப சாப்பிட மாட்டார், இட முடிவு வேணும். இந்த சுய தீர்ப்பு என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்குதான் குரு மீது உங்களுக்கு நம்பிக்கை வந்ததுன்னு அர்த்தம். ஏன்னா அவர் காபி குடிச்சா அவர் அர்த்தம் இருக்கும், அடுத்து காசியா வேணாம் தேர்வு கொடுத்துருக்கியா காபி தான் போட்டு வேணாம். ஏன்னா அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரகசியங்கள் நிறைய பின்னாலும். ஏன்னா அவரை அடுத்த ஜனம் என்ன செய்வாங்க யாருக்கும் புரியாது. ஏன்னா கோயில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், குரு இல்லா நேரத்தில் நெருங்க வேண்டாம் ரகசியம். அடுத்து அது மட்டும் இல்ல, குருஜி எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல என்னென்ன நடக்கும் என்ற ரகசியங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா 100கணக்கான பிதுர் அந்த தேவதைகள் அவரை சுற்றிக் கொண்டே வருகிறதா. இது சுகநாடி கிரந்தத்தில் சுற்றுவான் சுந்தர ராமனை சேர்த்து 100 கணக்கான பிது தேவதைகள் எல்லாம் கொட்டி கொட்டி சுற்றி வரும். அவர் சொல்லுவதை கேட்பதற்கே நேரம் இல்லாமல் குடிப்பார். நீ கொண்டு வந்து கொடுத்ததையா உண்டாக இதை புரிஞ்சுக்கணும். நம்ம அவர் 24 மணி நேரம் எங்கேயாவது பிரிச்சு வருவாரு. 1008 பேர் பதில் சொல்லிட்டு இருக்கா தெளிவச்சிக்கா. நீங்க உட்கார்ந்து இதை குடி அதை குடி இதை குடிச்சா அது குடிட்டா இந்த நேரத்தில் நினைச்சா குடிப்பா நல்லா கொடுத்துருவாரு. அவரை போட்டு கட்டாயம் படுத்துவாரு. நினைச்சுக்காதீங்க, குருவை பத்திரமா பாத்துக்கிற மாதிரி. அவரை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஆகையினால
நெருங்கும் முன்னால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. குருவை முதல்ல புரிஞ்சுட்டாதான் மற்றது எல்லாமே தெரியும். நம்ம புரிஞ்சுட்டா நினைச்சிட்டோம் ஒரு சுயதீர்ப்பு வந்தா அது தப்புதான் நிகழ்வு. அதனாலதான் என்ன பண்றது, யார் நம்ம குருவுக்கு தூணா நிற்க முடியும் என்ற சந்தேகமும் வந்து, இவன் குருவுக்கு தூணா அவர் குருவுக்கு தூணா, யாரும் குருவுக்கு தூணு கிடையாது. ஏன்னா குருதான் பெரிய தூணு, அவர் மேல இருக்கிற பிளாட்டு தான் நம்ம எல்லாம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம யாரும் குருவுக்கு துணுவா இருக்க முடியாது. தூண் என்பது அப்பா தூண்டா விளக்கு கட்டிடத்திற்கு, குருவோ தூணா நிற்கின்றார், சொத்தி நாம் கட்டிடமாய் நின்றுடுவோம் போல நடக்கு. அதுபோல நம் அவர்தான் தூணு, அவர் மேல இருக்கிற பிளாட். இதை நம்ம புரிஞ்சுட்டா போதும். அதுபோல சுய தீர்ப்பு நம்ம தெரிஞ்சுட்டோன்ற எண்ணத்தை என்னைக்கு மறக்கிறீங்களோ அன்னைக்குதான் நீங்க குருவை புரிஞ்சுன்றதா அர்த்தம். நம்ம தெரிஞ்சுட்டோம் நினைச்சிட்டு ஏமாந்துறாரு. அதுபோல் நம் வாழ்வில் குரு நடத்தும் திருவிளையாடல்கள் எல்லாம் பொருள் தெரிந்து கொள்வது மிக கடினம். தெரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா தெரிந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் பேசுற குருவுக்கு சேர்ந்து இவ்வளவு கலாட்டா பண்றமே, அவர் பேசாத குருவுக்கு டெவலப் ஆனார். அதை யோசிச்சு பாருங்க. இதான் அதிர்ச்சியர் சொல்றாரு, பேசும் குருவிடமே பைத்தியம் பிடிக்கும் செய்வான் கருவியில, பேசாத குருவிடம் ஒருவன் கற்றால் அவன் திறமும் என்று அறிவாய்ப்பாரு. அதனால பிரம்மாவே எதிர்க்க நீங்க தேவையில்லாதெல்லாம் கேட்டு, அப்பா எனக்கு முத்தி குருன்னு ஒருத்தராது கேட்பாரா, உடனே கொடுத்துருவாரு. ஏன்னா தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கி கொண்டு உங்களுக்கு கொடுக்கிறவர். இததான் நாடியில சொல்றது, இன்னவனுக்கு மந்திரங்கள் ஏவன் செய்தவரும் உண்டு. எழுதியார் பெரியவர், இன்னவனுக்கு மந்திரம் ஏவனை செய்தவரும் உண்டு, இவனுக்கு நாகையவன் சுற்றுமாய் அனுப்பியவரும் உண்டு. அத்தனை அப்பா வந்தவரையே சென்று விட்டது மௌனகுருத்தின் நின்று பார்ப்பதானே. அதுபோல இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் சுமந்து வந்து என்ன உங்களுக்கு முக்தி கொடுக்கறதுக்காக நீங்க கேட்பதமா சோறு மருந்து கல்யாணம் பாட்டு யோசிச்சு பாருங்க. எதை கேட்டு பெற வேண்டியது, இது பிறக்காம இருக்கிறது ஐயம் வந்துச்சு. திரும்பி திரும்பி ஒரே சைக்கிள் சுற்றி வரதான் கேட்டு இருக்கிறீங்க. ஆகவே கிடைப்பதற்கு அரிய குரு கிட்ட கிடைச்சிருக்கிறாரு. கிடைச்ச குருவை விட்டுடாதீங்கன்றதா எங்களுடைய விருப்பம். ஏன்னா பாம்பின் கால் பாம்பறியும். ஒரு சன்னிதானம் தான் இன்னொரு சன்னிதானத்தை புரிஞ்சுக்க முடியும். அகத்தியர் போதர் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறார் இவரை பற்றி. என்ன புரிஞ்சுண்டே நல்லா புரிஞ்சு. அதுபோல நம் வாழ்வில் குரு நடத்தும் திருவிளையாடல்களுக்கு அல்ல, குருவை எப்படி வணங்கணும் ஒரு முறை சொல்லி கொடுத்தார். ஏன்னா மௌன குருக்கள் எல்லாமே யோக ரகசியங்கள் தெரிஞ்சவங்க. திருநீரை ஒரு குண்டு வரல தட்டினாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம். இன்ன வரைக்கும் அவர்கிட்டையும் நிறைய திருநீர் வாங்கியிருப்பாரு. என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிறாங்களா, நீ சொல்ற தெரிஞ்சுக்கிறேன். சுண்டு வரல தட்டினா ஒரு அர்த்தம், மோதிர வரல தட்டினா ஒரு அர்த்தம், தனிவரல தட்டினா ஒரு அர்த்தம், குருவரல தட்டினா ஒரு அர்த்தம், சுக்கரவரல தட்டினா ஒரு அர்த்தம். அதை அவர் சுத்தி அப்படி கொடுத்தாரு. அது நீங்க வாங்கும் போது உங்களுக்கு தெரியும். சுண்டு வரல தட்டினா புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் தெளிவு பெறுவார்கள். சுந்தரராமன் சுண்டு வரல் சுட்டி விட்டார், நோய்கள் மருந்து போல் மறந்து போகும். சுந்தரராமன் மோதிர வரலால் தூக்கமாய் தொட்டு விட்டார், சுகமாய் திருமணம் தொக்கு கொடி போட்டது நடக்குமே என்றார். கொடுத்த அப்பா தனிவிரலை தட்டி கொடுத்தால் வந்திடாது சேவை சூழ்நிலை பீடைகள் எல்லாம் சொல்லும் முன்னே கலந்து போக்குவாரே. குருவிரலால் தொட்டு அது கொடுத்து விட்டால் உத்தமமாய் சுகவாழ்வு நிச்சயம் பாரு என்றார். கொண்ட புத்திர விரலால் கண்டுகொடுத்தார், அப்பா இனி நீ சுதந்திரமாய் வாழ முடியாது, மனைவி இனியே சுத்தி வாழ்வாய் என்பது பொருளே. வேற விட்டு வச்சிருக்கிறார். ஆனால்தான் அந்த மௌன குரு யோகத்தி. இதை நீங்க எண்ணி புண்ணியமோ திருநீர் கொடுத்தா இருக்கீங்க. சுண்டு வரந்து பார்த்துவாங்க. அதுபோல வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் சில கஷ்டங்களை கண்டு கதறி அழுவோம். வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் சில கஷ்டங்களை கண்டு கதறி அழுவோம். ஆனால் உண்மையிலே அந்த கஷ்டங்களே வேறொரு இன்பத்திற்கு ஆசீர்வாதமாக அமையும். ஆனா கஷ்டப்படுறதே நினைக்கூடாது. பல பேர் சொல்லுங்க, குருஜி நீங்க திருநீர் குடிச்சீங்க, நீங்க தாயத்தை கட்டின, நீங்க ரத்த கட்டின, நீங்க கயிறு கட்டின, திரும்ப வந்துட்டேன் பிரச்சனை சாதவாங்க. நீ பண்ண கர்மம் எவ்வளவு சொன்னியா,
ஒரு நாளாவது வாய் தந்து சொல்லியிருக்கிறியா? எல்லாம் உடனே சால்வாயின் குருவே, நான் ஒரு தவறு செய்யாது, தானம் செய்கிறேன், தர்மம் செய்கிறேன், சோறு போட்டேன், கோயில் கட்டினேன், சுத்த கட்டினேன், கோலம் கட்டினேன், எல்லாம் கட்டினேன். ஆனா எனக்குதான் இந்த பிரச்சனை. நீயும் உதாரணமா குருவை ஒண்ணி செய்யல நினைக்காது. ஒவ்வொருவரும் அவரவர் செய்த கர்மத்தை உடனே போக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அடுத்து இருக்கின்ற பெரிய ஆளுகள்லாம் ஒன்னா கூடி திடீர்னு குறிச்சி காணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, எல்லா பவரையும் காட்டாம உள்ள அடக்கி லிட்டில் லிட்டிலா உள்ள வேற ஒண்ணு இல்ல. எல்லா பவரும் அப்பத்துக்கு என்ன, எனக்கு தெரிஞ்சு ஒரு மகான் இருந்தார், கலசமாட்டம் போற வழியில அற்புத மகான், கோடூர் கலசமாட்டம் போற வழியில் அவர் எதை வேணா செய்ய முடியும், அவ்வளவு ரகசியங்கள். அவர் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கவர் எடுத்து என்ன பண்ணாரு, அப்படியா ஒரு தடவை பார்த்தாரு, அது 24 கேரட் கோல்ட் ஆகி போச்சு. பார்த்தா அடுத்த தரம் சும்மா இருப்பானா, 3 நாள் தாங்க இருக்கான். நான் சொல்றேன், இந்த பாடல அகத்தியர் எழுதி வச்சுக்கிறார் நாடியில, அவருக்கு இந்த மாதிரி நிலைமை வருவது. கொண்டாது கொடுத்தவன் குறித்தவன் நடந்திருப்பான் பாரு, பூண்டிவா பாம்பாவும் தவப்பூர் வருவாயே. பூண்டிவான்னு ஒரு பேரு. அன்னவனும் 6 நாள் முதல் நடந்து நடந்து வாழ்ந்தான். கொடுத்து வந்தவனும் கண்ணுரை இருக்கும் உரை பார்த்தால் தங்கமாய் மாறியது. 3 நாள் காலம் பிடித்தடைத்து விட்டானே. கவர கோயிலாம் மாத்திர உள்ள மூடி வச்சா வெளியே வர தெரியாது, அதான் அவன் புத்தி. அதனால நீங்களும் இவரை மூடி வச்சா வெளியே வந்துடுவாரு, அப்புறம் பயந்துருக்கு. ஆகவே எம்பெருமான் திருவருளால் ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம நினைச்சு கவிதை வரும்போது நம்ம செய்த கர்மமும் கொஞ்சம் இருக்கு, யோசிச்சு பாருங்க. குரு குடிக்கின்ற மருந்துகளும் திருநீரும் முறையோடு தான் தீர்க்கும். உடனே அலப்போட்டி மெடிசன் மாதிரி தீர்த்துச்சுன்னா நம்ம சும்மா வரமாட்டோம். அப்புறம் உண்மையான அடியார்கள் வரமாட்டார்கள், என்ன பொய் சொல்ற அடியார்கள் தான் வந்து சேருவார். போதும் அவர் பட்ட பாடு. ஆகவே கஷ்டங்களை தவிர எழுதால் அந்த உண்மையான கஷ்டங்களே இன்னொரு லாபத்திற்கும் இன்பத்திற்கும் அத்திவாரமாக அமையும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல சில வெளிப்படையான ஆடம்பரங்கள் பல ஆழமான ஆபத்துக்கு ஆரம்பமாகவும் இருக்கலாம். இதை தீர்மானிக்கும் திறன் நம்மிடம் இல்லை. இதை தீர்மானிப்பவர் குரு ஒருவரே. தீர்மானித்து அதன்படி நடக்க வைப்பது குரு ஒருவர் தான் என்று புரிந்து கொள்ள. ஆகவே குரு பக்தி உள்ளவனுக்கு கோவிலில் உள்ள சிலை குருவாகத்தான் தெரியும். சிலையா தெரிஞ்சா அவனுக்கு பக்தியே கிடையாது. நான் சொல்ல அபிஷேக் சொல்றேன். என்னைக்கு நான் கோயில பார்த்தேன், ஈஸ்வரனா தெரிஞ்சுது, அனுமாரா தெரிஞ்சுது, ஆஞ்சநேயரா தெரிஞ்சுதுன்னு சொன்னீங்களா, நிச்சயமா நீங்க குரு பக்தியே கிடையாது. நல்லா தெரிஞ்சு நான் சொல்ல அபிஷேக். கண்டிடும் தொழுதெடுத்து கோவில் இல்லப்பா, கொடுத்து நீ தொடுத்தெடுத்து காணுகின்ற விக்கிரகங்கள் எல்லாம் கண்டது போல் உங்குரு உருவம் தெரிதல் வேண்டும். கண்டிலை என்று நீ பக்திமான் அல்ல என்று புரிந்து கொள்வாய். அதுபோல கோவில தெரிஞ்சா குருதான் தெரியும். பெண்களுக்கு கோவில் இருக்க சாமியை பார்த்தா கணவனா தெரியணும். தெரிஞ்சுட்டோ கண்டது காலையில கொண்டெடுத்த நிலங்கள் எல்லாம் எடுத்தெடுத்து வைத்திருந்தாலும் அந்த நோக்கும் கிரகங்கள் எல்லாம் பார்க்கின்ற விக்கிரங்கள் அத்தனையே தான் கொண்டு மணந்த கணவன் என்று உருவம் தெரிவி உண்மையான காதல் பாரு. அதுதான் காதல் தான். இப்ப எத்தனை எல்வோ வீங்கி தேவையில்லாம ரோட்ட போன நல்ல கூட்டுறான், சின்ன நல்லா ஒற்றை காட்டுற கூட்டுறான், அந்த சினிமா வேலை பார்த்துட்டு கூட்டாரு நம்மள அந்த நினைச்சுக்கிறோம். என்னைக்கு கணவனா தெரியலையோ அது கோவில். அதனால்தான் தாய்மார்களுக்கு என்று பூக்கள் மகிமையில பல ரகசியங்களை எழுதி வச்சாங்க. அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் தெரியும் அதற்கு எழுதி வச்சா நல்ல புத்தகம் இல்லைன்னா அடுத்த பிரச்சனை. இதுதான் போதனை கேட்கிறேன். கட்டியவன் நல்லவனா இல்லை என்றால் குருதேவா என்ன ஆவது பெண்ணுக்கு ஜெகத்குரு என்னும் உத்தம குருவையை கும்பிடுகிறார். யாரை குருவா ஏற்றுக் கொள்கிறாயோ அவரையே குருவாய் கும்பிடுனா. அதனால்தான் ஜெகத்துக்கு குரு. அது போல எல்லாருக்கும் குருவா வந்தவரு நம்ம குருஜி ஒருத்தர் தான் ஜெகத்துக்கு குரு. மற்ற குரு எல்லாம் மனோ குரு. அதுபோல பக்தி படிப்பு என்பது பள்ளியில் கிடைக்காது. எல்லா பள்ளிக்கூடத்துல எத்தனையோ எஜுகேஷன் எத்தனையோ ரீசர்ச் வச்சிருக்கிறான். தந்து பாருங்க, அதுல பக்தி சொல்லில ரீசர்ச் தந்து வச்சிருக்கான பாருங்க. அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்க முடியாது. குரு தேவையெல்லாம் படிக்க முடியும். எப்பவும் புரிந்து கொள்ள வேண்டும்.
குருவுக்கு அது குடிக்கிற இதுக்கு குடிக்கிற நம்மளே டெசிஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா எந்த கர்மம் எப்படி வரும் என்று தெரிந்து அவர்கள் தான் சொல்லுவார்கள். அதன்படிதான் நாம் நடக்கணும். இப்படி நினைப்பாடு செய்கின்ற வார்த்தையே வரக்கூடாது. ஏதாவது அவர் விருப்பப்படிதான் நடக்கணும். அந்த பணம் கொடுத்து பல வேலைக்காரர்களை வாங்கி விடலாம். ஆனால் பணம் கொடுத்து செய்யும் வேலை குரு சேவை ஒன்றுதான். நீங்கள் buy plenty of servants, but you cannot buy a தேவான. எவ்வளவு வேணா வேலைக்காரர் விட்டு வாங்கிடலாம். ஆனா சேவை சேவை விட்டு வாங்க முடியாது. மனம் திறந்து செய்கிறதா தான் முடியும். அதனால்தான் குருவுக்கு மனம் திறந்து செய்யுங்க. எதையும் மனசுல வச்சுக்க, இந்த சேவை செய்தா நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நீங்க நினைக்காதீங்க அதை விட பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண உட்கார்ந்து இருக்கும் போது நீங்களே டெசிஷன் எடுத்துக்கிறீங்க. அதனாலதான் வேண்டத்தக்க அறிவாயி வேண்ட முழுதும் அறிவாயி. நம்ம ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சிருக்கோம். குருவே எனக்கு ஒரு கிளர்ச்சி வேலை கட்டா போதும் நினைச்சு வந்திருக்கோம். அவர் வந்து கலெக்டர் வேலை கொடுத்து நினைச்சிருப்பாரு. கிளர்ச்சி போதுமா அப்படின்னு கலெக்டர் அதுவும் கொடுங்க. கொடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா டிசைட் பண்ணி அப்படி அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ப்ரமோஷன் காத்துட்டாரு. அப்புறம் டெபிட் கலெக்டர் அங்க நிறைய மெமோ அதெல்லாம் வாங்கி மேல வர்றதுக்குள்ள போய் கலெக்டரே வராங்க. அது நாங்களே அதிர்ச்சியம் சொல்றாரு. கையில எடுத்து தட்டச்சன் போல் எழுந்து நிற்பான் பாரு. எழுதுவான் எழுதுவான் எழுதி கொண்டே இருப்பான். அவனுக்கு முன்னால் காது தாழ்ந்து வருவான். அவனுக்காரோ எழுதி அடங்காது பாரு. அவனை திருப்பி விட்டால் அவன் ஆடுவான். குறைந்த பதவி உள்ளவன் ஆணையாளுக்கு மக்களுக்கு முன்னாலே அவனுக்கு ஆடுவான். அவனுக்கு ஒரு ஆணை பார்த்து அவனும் ஆடுவான். அது உங்களுக்கு யாரு? அதுபோல எம்பெருமான் திருவருளால் குரு சேவை குரு பூஜை தான் சீடனுக்கு ஆத்ம பலத்தை தருகிறது. சாதாரணமாக ஒரு வழியில் போக வேண்டும் என்றால் 2 கால்களாலும் ஒரு வழிதான் போக முடியும். ஒரு காலால ஒரு வழி, இன்னொரு காலால இன்னொரு வழிக்கு போக முடியாது. 2 காலை கொண்டு ஒரு வழிதான் போகலாம். அதுபோல் 2 கால்களும் சேர்ந்து ஒரு வழி நடக்க முடியும் என்பதால் அடியார்களின் கால்கள் எல்லாம் குரு காட்டிய வழிதான் நடக்க வேண்டும். தான் தோன்றித்தனமாய் நடக்கும். அது ரொம்ப முக்கியமானது. ஆகவே குருவின் பணி சீடர்களை அழைப்பது, சீடர்களின் பணியோ குருவை அரவணைப்பது. அது நல்லா தெரியும். ஏன்னா குரு என்ன நினைக்கிற சில பேரை பார்த்தீங்கன்னா சொல்றாரு, குரு இந்த வேலை நீ செய்ய வேண்டாம் அந்த வேலையை கொடுத்துறாரு. அவர்தான் அவகாசம் என்னமோ நம்ம மேல குருவுக்கு வெறுப்பு வந்துருச்சு. நிச்சயமா கிடையாது. நீயே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்பா நீ இவ்வளவு நாள் கொண்டு செய்தியே கொஞ்சம் பெட்டர் ஜாப் செய்யக்கூடாதுன்னு அவர் ஐடியா போட்டுப்பாரு. அதுக்குள்ள என்ன பண்ணிட்டான், இந்த வேலையை விட்டு எடுத்துட்டார். தெரிஞ்சு போச்சு எனக்கு. அப்போ என்னமோ வெறுப்பு குருவிட்ட வந்து வருமானம் போல நான் சொல்லி அதுக்கு கலியிலே குருவெடுக்கும் பணியை மாற்றி அமைத்தால் புது தொண்டன் வந்து விட்டால் இவங்க ஒன்றும் பொருள் கொட்டிடுவார் என்று குருவை சந்தேகி பார்ப்பாரு. இருந்தாலும் குரு பொறுத்தது உன்னை மன்னிப்பாரு. அதனால்தான் குருன்னு பேரு இல்லாம பேர் வராது. அது போல வாழ்க்கையில் எதை வந்தாலும் புகழ் மாலைக்கு அடிமையாகாதவர்களே இறைபட்டு எண்ணிவிடலாம். அவ்வாறு புகழ் மாலைகளுக்கு அடிமையாகாதவர்களைத்தான் குருஜி என்று சொல்லுவார்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னைக்கு பிளாஸ்டிக்னால குரு அடிமையாவா நினைச்சீங்கன்னா நம்ம ஏமாந்துருவோம். நிச்சயமா பிளாஸ்டிக்லாம் அடிமையாகிறவங்க குருங்க கிடையாது. அடிமையானாலும் சரி அவ்வளவுதான். அங்கதான் நம்ம வழிக்கு ஊன்றுவோம். ஆகவே ஒருவருக்கு குருஜி என்ற பட்டம் வருவதற்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது. புகழ் மாலைக்கு அடிமை ஆகக்கூடாது. அந்த மாதிரி புகழ் மாலைக்கு அடிமை ஆகாதவர்களுக்கான குருஜி. அந்த குரு செய்யும் ஆராதனை என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குரு ஆராதனை அவர் எட்டில 13ஆம் தேதி வரைக்கும் செய்துட்டு இருக்காரு. அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. எதிர ஒரு சின்ன ஒரு பேப்பர் பிடித்து அமைச்சாலே 10 ரூபாய் கேட்கிற காலம் இது. அப்ப யோசிச்சு பாருங்க. ஒண்ணு இல்லை, இந்த பேப்பர் பக்கத்து பேப்பர் வைப்பான், கையில் போடுறது ஒரு மரம் 10 ரூபாய். அப்புறம் அதுல இருந்து எடுத்து இப்படி போறதுக்குள்ள 20 ரூபாய். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போச்சுன்னா அவன் வீடு கட்டி காட்டு பண்ற கூட்ட புத்தகம் கட்டி கட்ட வெளியே வர காட்டுல. அது போல குரு ஆராதனை செய்கின்றார் என்றால் அவருக்கு எவ்வளவு துன்பங்கள் என்று நம்ம தரநேரமா நினைச்சு பார்க்கிறது. ஏதோ வந்தோம், எனக்கு இது முதல்ல கிடைக்கல, எனக்கு இது பின்னால கிடைச்சிச்சு, எனக்கு முன்னால கிடைக்கின்ற எண்ணங்களை வளர்க்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். குருவுக்கு ஒரு கல்ல வெண்ணெய் ஒரு கல்ல சுண்ணாம்புன்றது கிடையாது. எல்லாரும் ஒரு மாதிரி தான் பாக்குறாரு. ஆனா இந்த நேரத்தில் இது உனக்கு தகுதி,
என்று அவர் நிர்ணயிக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே குரு ஆராதனையில 21 கட்டுக்கள் உண்டா, அற்புதமான கட்டுக்கள் உண்டு. ஒருவர் குரு ஆராதனை செய்கிறார்னா அவர் எளிது கிடையாது. இதுதான் போதல் கேட்கின்றார். தனித்தொரு காரையில் சீடனாய் பிறந்தவன் குருக்கு செய்யும் ஆராதனையில் வந்துடும் கட்டுக்கள் எத்தனை குருதேவா? பதத்தில் சொல்றார் 21 கட்டுக்கள். அந்த 21 கட்டுக்கள் குருதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா மக்கள் தெரிந்து கொள்வது 3 கட்டுக்கள். அது மட்டும்தான் நான் சொல்லணும். ஒன்று நாறு கட்டு. நாறு கட்டு என்றால் 1 நாறு கட்டு, 2 கயிறு கட்டு, 3 வடக்கட்டு. கட்டுக்களின் பொருள் யாது என்றால், குருவானவர் எப்படி தன்னிடம் வந்த அனைவரையும் திருப்தி அடைய செய்வாரோ அவருடைய குருவானவர். அதை போலவே சீடனும் குரு ஆராதனையில் அனைவரும் திருப்தி அடைய செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கூட்டிருப்பது. இதைத்தான் கட்டுக்கள் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, கட்டுன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்குது. முதல் கட்டு நாறு கட்டு. நாறு கட்டு என்றால் ஏழைகளுக்கு உரித்தான தேவை. ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று சதாசமும் நினைத்துக் கொண்டே இருப்பாராம். ஏன்னா ஏழைகளை நல்லா கவனிக்கணும், ஏழைகளை அவங்க தனியா கவனிக்கிற மாதிரி தப்பா நினைக்க கூடாது, எல்லாரையும் சமமா கவனிக்கணும், எல்லாரையும் நல்லா 24 நம்பிட்டே இருப்பாராம். அதனால அவங்க இண்டிவிஜுவலா வந்து என்ன கவனிக்கிற என்ன கவனிக்கிற என்ன காட்டும் யோசிக்கணும். ஏன்னா நாறு கட்டு பொறுப்பு அந்த மாதிரி உங்க கையில பொறுப்பை பற்றி என்ன பண்ணுங்க, ஒண்ணு இல்லாத 2 கப்பா வச்சுருக்காங்க குருநாக்கா, உடனே எல்லாத்தையும் கைக்கு போட்டு ஏற்றும் கடைக்குதான் பார்த்து அப்பவே சொக்காரம் கைக்கு போட்டுவோம். ஆனா வருகின்ற ஏழைகள் எல்லாரையும் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ஒரு அன்பு மனப்பான்மை இருக்கணும் யோசிப்பாரு. இது ரொம்ப முக்கியமான அது பிரச்சனை. அதற்கு அடுத்து கயிறு கட்டு. கயிறு கட்டு என்றால் ஆடம்பரவாசிகள். ஆடம்பரவாசிகளுக்கு உரித்தான தேவை. ஆடம்பரவாசிகளுக்கு அதிகம் தேவை. அவர்களை எப்படி பூர்த்தி செய்வது, திருப்தி செய்வது என்று நினைத்துக் கொண்டிருப்பார். அடுத்து வடக்கட்டு. வடக்கட்டு என்றால் பேராசைக்காரர்களுக்கு உரித்தான தேவை. பேராசைக்காரர்களுக்கு எல்லாமே தேவை. குரு எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படியே கட்டி கொடுப்பாங்க. அவர்களை திருப்தி செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் என்ன பாடுபடுத்துவார்களோ பின்னாலே என்று குருஜி அவர்களை அனைத்து செய்வார்களாம். ஆகவே குரு ஆராதனை என்றால் அவனுக்கு எளிது. குருஜி சுந்தரசாமி அவர்கள் நடத்துவது போல் தற்சமயம் எந்த சீடனாலும் நடத்தி அடியன் பார்க்கிறேன். ஏன்னா நிறைய குரு ஆராதனைகளுக்கு அடியன் சென்றிருக்கிறேன். எத்தனையோ குரு ஆராதனை 10,000 பேர் இருந்து 10 லட்சம் பேர் வரைக்கும் ஆராதனை உலகம் பூரா போயிருக்கேன் நீ வரைக்கும். ஆனா குருஜி நடத்துற மாதிரி இவ்வளவு அன்பாவும் இவ்வளவு கனிவாவும் இவ்வளவு குழந்தையும் போலையும் ஆராதனை அடியன் எங்கும் பார்க்கல. ஏன் 3 கட்டுகளில் ஏதாவது ஒன்றில் மாற்றி அவதிப்படுகின்ற குருஜிகளைத்தான் அடியன் பார்த்தேன். அததான் நினைச்சா வேதனையாகும், திருச்சிட்டு இருக்கிற அடியன். ஆனா குருஜி ஒருத்தர் தான் எந்த கட்டை எங்க அவுத்து விடணுமோ நைட்டு அவுத்துருவேன். அதுக்கு காரணம் அவருடைய வலது கண்ணில் ஒரு குறித்த சக்கரம் இருக்குன்னு போக வேண்டியிருக்கிறார். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க குருவை நீங்க எப்படி ஆராதிக்கணும் 10 வருஷம் தான். ஆனா இத்தனை வருஷம் அருகிலிருந்து குருவை என்ன புரிஞ்சுங்க, குரு பேசும்போது வலது கண் குரு வச்சு ஒரு நாடி துடிக்குமா, இதை நீங்க மைனூட்டா அப்சர்வ் பண்ணா தெரியும். அதுக்குதான் க்ளோஸ்அப் எடுக்கணும் குருவே. அது போல எம்பெருமான் திருவருளார் அப்படின்னா மனசே குருவின்பால் நெருக்க வேண்டும் என்பதால் வேற ஒன்று கிடையாது. உங்களுடைய மனதை குருவின்பால் நெருக்கி விட்டால் அவருடைய அசைவுக்கு அர்த்தம் உண்டு, அவருடைய நெறிவுக்கு அர்த்தம் உண்டு, அவர் செய்கைக்கு அர்த்தம் உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு அர்த்தத்தையும் நீங்க புரிஞ்சாதான் குருவை பூரணமாக முடியும். பூரணமா யாருன்னா நீங்க சுந்தரமாவது அவர் தக்காக வருவார். அது போல ஒன்றிலாவது மாட்டாத குருஜிக்கு கிடையாது, நிறைய பேர் பார்க்கணும். இவ்வாறு திருமுறையும் இல்லாமல் குருஜி செய்கிறார் என்றால் சாதாரண சீடரால் செய்ய முடியுமா யோசிப்பார். தெய்வாம்சம் பொருந்தியவரால் தான் செய்ய முடியும். அப்படி என்றால் குருஜியா ஏதோ யார் யாரும் கேட்கிறீங்களே, நான் யார் நான் யாருன்னு கேட்டீங்கன்னா அது வேணா விட்டுருங்க. இப்ப நீங்க குரு யாருன்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, இத்தனை ஆராதனைகளை சீர்வு சிறப்புடன் ஒரு தனி மனிதனா இருந்து செய்ய முடியுமா யோசிப்பார். ஒரு சின்ன கல்யாணம் சேர்த்துக்குள்ள ஊட்டி கொடைக்கானல் போகணும், அந்த நாள் லீவ் போட்டு வச்சிருக்கான். இல்லாம ஹோட்டல் சோலார் இடம் என்ன பிரயோஜனம். ஆனா குருஜி விடாம செய்துதான் இருக்கிறார் பல இடங்கள்ல. அவர் ஓடாத இடம் கிடையாது, ஆடாத நாள் கிடையாது. அவர் ஓடி ஓடியே அவருடைய ரகசியங்கள் எல்லாம் தெரிய விட்டுறீங்க. கொடுத்து அண்ணவன்
இடமெல்லாம் பூவால் போட்டு நடக்க வைக்கிறேன். கொண்ட குரு சுந்தர ராமன் நடக்கும் பாதமிடமெல்லாம் மலர் தூவி அதன் மீது நடக்க வைத்திட திடர்களும் பாரு. என்னது செய்ய மறக்கிறாரோ இடித்து செல்வாய் போகாட்டாங்க. அவ்வளவு ஒரு புரிதப்பா. அந்த பாதம் நடந்தா அர்த்தம் இருக்குது, உட்கார்ந்தா அர்த்தம் இருக்கு. சுகாசனம் போட்டா ஒரு ரகசியம், சூட்சும ரகசியங்கள் எத்தனையோ இருக்கு. இத்தகைய தெய்வாம்சம் பொருந்திய குருவை பற்றி நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சாதான் நீங்க குருவை பூரணமாய் புரிந்தது போதாது. இல்ல போனா குருவை புரிந்தது போல ஆகாது. ஆகவே தான் இதை சொல்லும் போது ஒரு சம்பவம் எனக்கு நினைவு வரும். தொடுத்தொரு காலையில் அடுத்து எடுத்து பஞ்ச பாண்டவர் இந்திரபிரஸ்தம் எருந்தளம் கட்ட முயன்றனர் பாரு. பஞ்ச பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் கட்டணும்னு சொல்லி அவங்க இடம் ரெடி பண்ணாங்க. அப்பொழுது ஒருவர் வீடு கட்டணும்னா வாஸ்து சாந்தி ஹோமம் செய்யறாரு, பூமி பூஜை செய்யறாரு. யோசிச்சு பார்த்தா ஏன் செய்யறாரு? நிறைய காரணங்கள். ஒருத்தர் வாஸ்து சாந்தியும் பூமி பூஜையும் செய்தா அந்த பூமியில இருக்கிற துஷ்ட சக்திகளும் அந்த பூமியில இருக்கின்ற விஷ சக்திகளும் அந்த இடத்தை விட்டு போவதற்கத்தான் வாஸ்து சாந்தியும் வாஸ்து ஹோமம் செய்யறாங்க. சும்மா ஓமம் முட்டா தம்பி செய்யல. ஓமங்கள் இன்னைக்கு இவர் செய்திருக்காருன்னா சும்மாவா ஓமம் செய்தாரு? யோசிச்சு பாருங்க. இவர் ஏன் ஓமம் இங்க செய்தாரு? இந்த இடத்துல ஓமம் பண்ண செய்திருக்கிறாரு. தேவையில்லாம எல்லா வித ஆகுதி பொருளும் கொண்டாந்து வச்சு ஊத்திட்டு இருக்கிறாரு. வேஸ்டாவா ஊத்தினா யோசிச்சு பாருங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எத்தனை ரகசியங்கள் இருக்கு பாருங்க. அடியன் எல்லாருக்கும் யாருன்னாலும் பார்க்கணும். ஒவ்வொருத்தர் உட்கார்ந்து ஒவ்வொரு தலையிலும் ஒவ்வொரு சக்கரம் வச்சுக்கிறது. ஒவ்வொரு வெளிச்சங்கள் தெரியுது. என்னென்ன வெளிச்சத்துல என்னென்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட முடியும். அந்த ஆரோரால பல நிற வண்ணங்களா வச்சிருக்கிறாங்க. அந்த பல நிற வண்ணங்கள் ஒவ்வொரு எண்ணத்தோட வருகிறீங்க. அத்தனை இடத்துல என்ன சில பேர் இங்க வந்திருக்கிறதுல எத்தனையோ துர்சக்திகள் வந்திருக்கு, எத்தனையோ மாய சக்திகள் வந்திருக்கு, எத்தனையோ நெகட்டிவ் போர்ஸ் வந்திருக்கு. இத்தனை சக்திகளும் ஏதோ ஒரு துன்பத்தை கொடுக்கலாமா என்ற எண்ணத்தோட வந்திருக்குது. அந்த மாதிரி வருகின்ற சக்திகள் எல்லாரும் நெருப்பில் இடும் ஆகையால் பொறுப்புடன் வந்திடும் பொய் சொல்லும் சக்திகளும், பொறாமை சூட்டி வந்த பில்லி சூங்கிய சக்திகளும், கோர சக்திகளும், குரு சக்திகளும், கொண்ட சூட்சும ஏவல் சக்திகளும் விடுகின்ற ஓமாவதி புகையால் நசுங்கி நாசமாய் போகவே. ஆகவே ஆகுதி சுந்தரராமன் செய்தார் பாருங்க. ஓமம் வளர்க்கிறாருன்னா சும்மா செய்யல, என்னமோ எடுத்து ஊத்துறான்னு செய்யல, ஏதோ காரணத்தோட செய்யறான்னு செய்யல, உங்களுடைய நலனுக்காக செய்யறாரு. இந்த நலனுக்காக செய்யறது நம்ம எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோம்? எத்தனையோ பேர் ரெண்டா வந்து செய்யணுமே, இதுக்கு இந்த வேலை செய்யணும், அவர் செய்யறா, இவர் செய்யறா, இவர் செய்யறா, அவர் செய்யற, எத்தனை பேர் பொறுப்புலாம் வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க. தனி மனிதன் எவ்வளவு சூழ்நிலை பேர் பண்ண வேண்டியிருக்கு. அது போல இந்திர பிரஸ்தம் அமைச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கு நினைச்சு பாருங்க. உங்க வீடு ஒரு சின்ன 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இல்லாத ஓமம் வளர்க்குறீங்க, இல்லாத வாஸ்து சாந்தி பண்றீங்க, பூமி பூஜை பண்றீங்க, புவனேஸ்வரி பூஜை பண்றீங்க, எச்ச பந்தனங்கள்லாம் பண்றீங்க, பிரசன்ன ரகசியங்கள்லாம் வைக்கிறீங்க. ஏன் ஏதாவது போகுது. அது போல விஷ சக்திகளையும் விஷ ஜந்துக்களையும் அனுப்புவதற்காக வாஸ்துவம். அந்த வாஸ்துவத்தில் செய்கின்ற பூஜைகளானது வாஸ்து புருஷன் மூலியமாய் அந்த விஷ ஜந்துக்களையும் விஷ சத்துக்களையும் வெளியே தருது. அதனால்தான் சில வீடுகளை குடுத்தவன் போன உடனே நல்லா இருக்கான். சில பேர் குடுத்தவன் போறா அப்படியே கீழே வந்து இழுக்க ஒட்டின்னு வீட்டை காலி பண்ணி வந்துடுறேன். அடியன் பார்த்தேன். ஒரு பெரிய அபிஷியல், பெரிய விஐபி, அற்புதமா அண்ணா நகர்ல வீடு கட்டினாரு. சாவி வாங்க போற தொப்புன்னு தாண்டி வந்து கீழே விழுந்துட்டேன். திரும்ப ஒன்றி போச்சு. ராசி இல்லைன்னு சொல்லி வாடகை வீட்டுல மயிலாப்பூர்ல பாருங்க விதி. அது போல எம்பெருமான் திருவருளால் ஒருவர் வீடை கட்டி சாவியை தருகிறாரு, இன்னொருத்தர் வந்து வாங்கிட்டு போறாரு. கண்ணவன் உள்ள போல யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த முறையோடு வாஸ்து சாந்தியும் பூமி பூஜையும் செய்யறாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு கல்யாணம் செய்யறச்ச என்ன பண்ணுவா, எல்லாரும் வந்து கை குலுக்கதான் பார்ப்பான். சப்தத்தையும் வச்சிருக்கிறான். தாலி கட்டி எவ்வளவு நேரம் கழிச்சு என்ன மாதிரி பண்ண பிறகு தொடர்ந்து வச்சிருக்கான். முட்டாள வச்சா அதனால கல்யாண மண்டபத்தில் இவ்வளவு நடத்தி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம எப்படி அமரணும், என்ன கதையில பொண்ணுக்கு வாசி போகணும். அதான் பொண்ணு அமரும் போது இப்படி காலை மடக்கி இப்படி குத்தி உட்காரு. நம்ம காட்சி
நாங்கள் அகத்தியர் சொல்றாரு, கலியில வலது கால் மடைக்கு இடது கால் மேல் போட்டு குறியில கையிரண்டு கட்டி அமைச்சு அகற்றுவாய் சங்கீரக்கரையில் வாசி போகுங்க. பெண்ணுக்கு சந்திரகலையில வாசி போகும் போது ஆண் சூரிய கலையில தாலி கட்டினாலும் 80ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க எழுதிக்கிறார் அகத்தியர். அதுக்குதான் இப்படி உட்காரமான்னு சொல்றது. இல்ல நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறேன்? நாங்கள் கலையில அடக்கமா அமர் என்றால் ஆணுக்கு அடிமையா? நானும் அவர் ஒரே படிப்பு ஒரே ஒரே பதவி ஏன் அடக்கமா அவருக்கு பிரிந்து விடுகிற அடுத்த அப்படிங்கிற பார்த்து ஆசனவன கல்யாணம் அது எந்த ஆரம்பிச்சு வரும்போது அப்படி கதையாக்கிடுவார். நாங்கள் அவிக்கிறேன் வரும்போது அப்பா அரைமுடியை தானா அவிழ்த்து விட்டு எண்ணெய்க்கான முடிவாரு ஏங்குறது காது வழியா யாடி யாடி சொல்ல இடம் கடைபிடிக்கும் கையெழுத்திடுகின்றார். இடும்போது அவன் முன்னால் இட்டு விட்டான் வேண்டாம் என்றாரு. விஜித் படத்துக்கு முன்னால் அவசரப்பட்டு புத்தகம் போட்டான். இது விதி. அதான் நம்ம அழகா பூவும் கொத்துமா வச்சு முறையோட வந்து படி சாரி கட்டி அவரவருக்குள்ள தர்மப்படி சாரி கட்டி ஏன் கல்யாணம் பண்றது அர்த்தம் இருக்கு. அதனாலதான் நம்ம நாட்டுல தான் 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பாரில கிடையாது. ரொம்ப நாள் மெனி பீப்புள். அதனால இந்த நாடு அவ்வளவு ஒரு சிறப்பான நாடு. அது போல வாசலுக்குள்ள எப்படி என்ட்ரி பண்ணணும்னு வச்சிருக்கிறாங்க. நம்ம ஒரு வீடு கட்ட உடனே ஒரு பசுமாடு கண்ணோட உள்ள வந்த பொண்ணு நம்ம உள்ள வர்றது சாப்பாடு வச்சுக்கிட்டு உள்ள வருவாங்க. எழுதி வச்சாங்க சந்தனத்துல போனா உள்ள புண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கும். இதுக்குதான் குரு வேணும். அம்மா எப்படி செய், ஐயா இப்படி செய். நீங்க இதெல்லாம் வந்து குருவை கேட்கறீங்கல்ல, எப்ப குரு எப்ப நான் வீடு போறேன், எப்ப புது வீடு கட்டுவேன், பணத்தை கடனா கொடுத்துருந்தேன் திரும்பி குரு மாட்டேன் காட்சியார் சொல்றாங்க, நான் என்ன பண்றதுன்னு எத்தனை பேர் குரு கேட்டிருக்கேன். அதுபோல் இல்லாமல் இந்திர பிரசத்தை கட்டுவதற்காக தமிழ் சப்ஜெக்ட் மேட்டர் ப்ராப்பர் எம்பெருமான் திருவள்ளார் பூமி பூஜையும் சாந்தி ஹோமமும் வாஸ்து சாந்தி செய்கின்றான். அர்ஜுனன் பலவித விசேஷ கூறுவார்கள். அவ்வாறு செய்தால் அந்த இடத்துல இருக்க காட்டை அழித்து அங்க ஓமங்கள் வைக்கும். ஒரு காட்டை அழித்து ஓமம் வைக்கும் போது பலவித மரங்கள் இருக்கிற உயிரை பிரிக்கணும். அதுக்கு செடி கொடிகள் இருக்க மூலிகை ரகத்தில் ஏன்னா நிறைய மூலிகைகள் உண்டு. இங்க வரும்போது பார்த்தா அற்புதமான மூலிகை தான் பார்த்து வந்தேன். அப்பதான் யோசிச்சு இந்த மூலிகை யார் உங்களுக்கு வர தெரியலையே. ஏன்னா பல விசேஷமான மூலிகை இங்கேயே நிறைய மூலிகை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மூலிகை காக்கிற பல நோய்கள் தீரும், பல பிசாசுகள் போடும். பிசாசுகளிலே 88,000 கோடி வெரைட்டி எழுதி வச்சுக்கிறார் அகத்தியர். சாதினி ராகினி வாதினி ராகினி ராஜினி கோதி சக்தினி உத்தன் கருப்பன் உடுப்பன் கருப்பன் தாருவாரன் பிரம்மராஜ் கருப்பன் காரிவாகனம் கண்டம் கருப்பன் நீரு கருப்பன் காரு கொடுத்து துருப்பு வாங்குவாங்க. கீறுவாகலாம் கீறு கருப்பன் தோல் கருப்பன் சொருப்பு கருப்பன் சூழ் கருப்பன் பாரு. பிள்ளை தின்னும் மலை கருப்பன் கால கருப்பன் குருப்பன் குடுகருப்பன் பிச்சைக்கல் நெருப்பும் கருப்பன் பாரு. நீடு கருப்பன் நெருப்பன் கருப்பன் ஓடு கருப்பன் நொறுக்கும் கருப்பன் தாழ்பாறை பறக்கும் கருப்பன் பாரு. வாடி கருப்பன் நொறுக்கும் கருப்பன் வந்தது கைவழித்து பிடிக்கும் கருப்பன் பாரு. இந்த மாதிரி 88,000 கோடி காட்டில் வைத்திருக்கிறார். அப்ப அதுக்கு என்ன பவர் இருக்கும்? அந்த மாதிரி இருக்கல. இங்க ஒரு சில மூலிகைகளை பார்த்து ரொம்ப அற்புதமான அந்த மூலிகைங்க உங்க பேர் தெரிந்து வந்தது. ஏன்னா இந்த மூலிகையை கொல்லிமலையில பார்த்தேன். அமிர்தவர்ஷினின்ற ஒரு அகத்திய மூலிகளை பார்த்தேன். ரொம்ப உள்ள பூந்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மூலிகை அடியை எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கொல்லிமலையில 3 நாள் தங்கிருக்கேன். சுடுமலையில மாற்றி மாற்றி சூரிய கலையிலே வச்சு தேடிக்கிறேன். அந்த மாதிரி மூலிகை ஈஸியா இருக்கு. இந்த மூலிகை காற்று பட்டால் ஏவர்கள் மூலிகை எழுதி வச்சிருக்காங்க. அது இங்கேயே இருக்கு மூலிகை. அப்ப நீங்க தக்கால் மூலம்பூர் ஆசிரமத்துக்கு வருஷத்துக்கு கூட வரது இல்லை, அடிக்கடி வந்து போனோம். அப்பதான் வீட்டுல இருக்கிற பிசாசுகள் வேலை செய்யாது. ஆகவே எம்பெருமான் திருவருளால் ஒரு நாள் இறைவன் அருளால் கூடி விடுவோம் என்று எண்ணாடி கூடுவோம் கூடுவோம் பல நாள் கூடுவோம் என்று. அது மட்டும் சுகஜீவனம் ஒரு மூலிகை ஒண்ணு இருக்கு. இந்த மூலிகையும் பார்த்தேன். ஏன்னா இந்த வாசனைகள் எங்களுக்கு தெரியும். இந்த வாசனை பட்டா இந்த மூலிகை இருக்குன்னு எங்க நாடுகள் சொல்லும். அது அப்ப வந்து வாழ்க்கையை அதனாலதான் தங்கால் குடிக்க உட்கார்ந்தாலும் புரிஞ்சுக்கணும். அது போல அந்த மாதிரி அந்த கிரந்தம் அந்த வாசனை பட்டான்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு திடீரென்று மயக்கம் வரும். எதுக்கு வருதுன்னே தெரியாது. பட்டு தண்ணு சுற்றும். இந்த மாதிரி சுத்திரம் இந்த வாடகை பட்டா சரியா போகும். அதனால இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் அவன் தான் பெரியவங்க உட்காந்துருக்காங்க. அதனால அடிக்கடி சமாதிக்கு போன்றது இந்த காரணத்துக்காக தான். அது இந்த மாதிரி ஒரு விசேஷமான சமாதி. ஏன்னா பொல்யூஷன் இல்லாத சமாதி தாட் வைப்ரேஷன் பண்றா இருக்கு. அது வெரி இம்பார்ட்டன்ட். சிட்டிக்குள்ள போனீங்கன்னா ஹெவி தாட். அது போல அற்புதமான மந்திரங்களை
சக்திகளை செய்து காடை அழிக்கின்றார். அது அவ்வாறு அழிக்கும் போது பல சக்திகள் வாய்ந்த அனைத்துகளும் அழிகின்றன. அவ்வாறு அழிந்து தப்பித்து சில ஜந்துக்கள் கர்ணனிடம் கொண்டு, இது எல்லாருக்கும் தெரியும். அந்த தப்பித்த ஜந்துதான் நாகா. இந்த காக்காரி போல் தப்பிச்சு இது என்னன்னு போச்சு, பழிக்கு பழி வாங்குகிறேன் என்று போய் இந்த பழிக்கு பழி வாங்குறேன்னு போய் உட்கார்ந்து சம்சாரிச்சு இது அப்படியே இருக்கணும். இப்போ கிருஷ்ண பரமாத்மா குழந்தையில பள்ளிக்கூடம் வந்திருக்காரு. அவருக்கு குரு சாந்தி குரு உண்டு. அதனால்தான் எல்லா அவதார புருஷரையும் குரு வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் குருவை வச்சுக்கணும்னு காட்டினாங்க, நடந்து வாழ்ந்து காட்டினாங்க. அதனால குருவை வந்து கட்டாத கிடையாது. இதே ரமணரும் குரு உண்டு. அந்த குரு அருணாச்சலமூர்த்தியா வச்சார். அருணாச்சலமூர்த்தியில பல ரகசியங்கள் உண்டு. அண்ணாமலை பெரிய ரகசியங்கள், அதை பத்தி பின்னாடி. அது போல கண்ணனுடைய குரு சாந்தி. இவர் என்ன சொன்னாரு, அப்பா நீ எதிர்காலத்தில் குருவாய் மாறப் போகிறாய். உனக்கு குரு அவங்கள் எல்லாம் தெரிய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் உன் எதிர்காலத்தில் நீ தேரோட்டு நிலையும் போன போகிறாய். இந்த தேரோட்டு நிலையை கூற வேண்டும் என்றால் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், எதிரிக்கும் குரு உண்டு. அது நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு மட்டும் குரு இருக்கான்னு நினைக்காதீங்க, எதிரிக்கும் குரு இருக்க. அதை நல்லா புரிஞ்சுவிடும். அந்த எதிரிக்கும் குரு உண்டு என்றால் எதிரி வைத்திருக்கின்ற ஆயுதங்களுக்கு சக்தி உண்டு. எதிரிகளுக்கும் பல ரகசியங்கள் தெரியும். ஆனால் நம்ம மட்டும் தெரிஞ்சுட்டா நினைச்சுக்க கூடாது. ஆகவே எவ்வாறு எதிரிகளுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு அதில் ஆயுதத்தின் சக்தி என்ன, அவ்வாறு செய்யும் சக்தியை உள்ளே தெரிந்து வைத்துக் கொண்டு வேண்டியிருக்கிறவன் தேரோன். நீ தேரோட்டை இருக்க போகிறாய், என்னென்ன சக்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கண்ணா, நீ ஒரு காலத்தில் தேரோட்டி நிலை வந்தால் எதிரின் சக்தியும் ஆயுதங்களின் சக்தியும் பூரணமாய் தெரியும். அதற்கு உரித்தான மரியாதைகளை தெரிந்து தப்பித்துக் கொள். அதோடு மட்டுமல்லாமல் உன்னை நம்பி தேர்ந்தவனையும் தப்பிக்கவை என்று குரு சொன்னார். அப்போதுதான் குருமார்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அறங்களை பற்றி தெரிவித்தார்கள். இதில் முறையான அறம் ஒன்று தினைப்படி வழிகாட்டல். தன்னை நாடி வருவோர் முன்வினையை புரிந்து கொண்டு சிறிது சிறிதாக பரிகாரம் சொல்லுங்கள், குரு அறம். 2 தர்ம அறப்படி வழிகாட்டல். 32 அறங்களை மக்கள் செய்விக்க உதவி செய்தல், இது தர்ம வரிகளுக்கு அறப்பணிக்காது. அடுத்து 3 இறந்தோர் விருப்பு பூர்த்தி செய்தல், இது குருமார்களுக்கு கடன். நம்முடைய முன்னோர்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்தல். அதற்கு அடுத்து அரச தர்மம், மன்னர்கள் எப்படி செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு வழிகாட்டுதல். அதற்கடுத்து சித்தர் வரலாறு ஒன்று, சித்தர்களுடைய வரலாறை எப்படி செய்யணும், சித்தருடைய சமாதிகளுக்கு அழைத்து அண்ணாவை அறுவடை வழி செய்தல். குருஜி